ஆர்கியோடைய வியூ நினைக்கிறேன். அண்டர்ஸ்டுட். நீங்க இன்னும் ஸ்ட்ராங்கா இருந்திருக்கணும், நம்ம அசெப்ட் பண்ணணும் அப்படிங்கிறீங்க. நம்ம எப்படி கையாளுறோம் அப்படிங்கிற கேள்வி எழுந்திருக்கிறது. டொனால்ட் ட்ரம்ப்புடைய ஈகோ இங்க ஹர்ட் ஆயிருக்கும். நம்ம வந்து பாகிஸ்தான் இந்தியா போற வந்து நான் தான் நிறுத்தினேன்னு அவர் இது வரைக்கும் எவ்வளவு முறை சொல்லியிருக்காருன்னு கணக்கில்லை, ஒரு 100-150 முறை சொல்லியிருக்கிறார். அது அவருக்கு கிரெடிட் கொடுக்கல. அது இன்னும் லாவகமாக ட்ரம்ப்புடைய ஈகோவை இந்தியா கையாண்டிருக்கணுமா? ஆர் வி பிரஸிங் த ரைட் பட்டன்ஸ்? இந்த நிலைக்கு நாம பொறுப்பா? ஏன்னா அவருடைய ஆலைஸும் அமெரிக்காவுடைய நெருங்கிய கூட்டாளிகளும் they are suffering. உங்க வியூ என்ன திரு ஆர்கே? ஹரி, there are three important things to be said here. ஒன்னு வந்து ஃபர்ஸ்ட் நம்ம அரசியலை தவிர்த்து பேச வேண்டும் என்று நினைக்கிறேன். ஏன்னா தேச நலனை காக்க வேண்டிய ஒரு நாட்டினுடைய பிரச்சனை. இதுல வந்து மன்மோகன் சிங் அப்படி பண்ணாரு, மோடி இப்படி பண்றாருன்னு சொல்றது அர்த்தம் கிடையாது. அதே மாதிரி நம்ம வந்து ஹிஸ்டரி பேசும்போது அதுக்கு இப்ப ஏதாச்சும் சான்றுகள் வேணும். சும்மா அப்படியே மெத்தனமாக பேசுறது வந்து அர்த்தம் கிடையாது. இந்த ரெண்டு விஷயங்கள் குறிப்பிட்டு கொண்டு, ஒண்ணு என்ன நடந்துச்சுன்றது விஷயம் இருக்கு இல்லையா, இது வந்து முழுக்க முழுக்க இப்ப ஒரு பிரதமருக்கோ இல்லை என்றால் ஒரு அரசியல்வாதிக்கோ வந்து நிச்சயமாக ஒரு இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸ்ல அவர்கள் தேர்ச்சி பெற்றவர்கள் கிடையாது. அப்படி இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அந்த அரசியல்வாதிகள் எல்லாம் எப்படி ஒரு தேர்தல் ஜெயிக்க வேண்டும், அப்புறம் வந்து ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் எப்படி எடுத்து செல்ல வேண்டும், பாலிசி மேக்கிங்ல என்னென்ன செய்ய வேண்டும், அது வந்து அவருடைய ப்ராமிஸ்ல இருக்கும், அவங்களுடைய மேனிஃபெஸ்டோல இருக்கும். அதை தான் அவர்கள் வந்து நகருவார்கள். இது முழுக்க முழுக்க அதிகாரிகளை சார்ந்த விஷயம் தான். ட்ரேட் ஆனாலும் தொழில்நுட்பங்கள் இதுல எவ்வளவோ இருக்கிறது. இந்த நுட்பங்களை அறிந்து கொண்டு யார் அவர்களை அட்வைஸ் பண்ண வேண்டும் என்றால் நிச்சயமாக அதிகாரிகள் தான். அந்த அதிகாரிகள் ஒவ்வொரு மட்டத்திலையும் வந்து தோல்வி அடைந்திருக்கிறார்கள், இல்லை என்றால் மிஸ்லீட் பண்ணியிருக்கார்கள் என்றதான் என்னுடைய பெரிய சார்ஜா இருக்கிறது. ஹர்ஷ்வர்தன் ஸ்ரிங்லா, ஸ்டார்டிங் வித் ஹர்ஷ்வர்தன் ஸ்ரிங்லா, அவர் வந்து அம்பாசிடரா இருந்தாரு, இங்க யுஎஸ்ல இருந்தாரு. ஜெய்சங்கர் வந்து அவரும் ஐஎஃப்எஸ் ஆபீசர் தான். ஹர்தீப் புரி, இந்த 3-4 பேர்களை சார்ந்து இருக்கின்ற ஃபெயிலியராகத்தான் அதை பார்க்கிறேன். ஐஎஃப்எஸ் ஆபீசர்ஸ்னுடைய ஃபெயிலியர், தொடர்ச்சியாக இருக்கிற ஃபெயிலியர். 2014 இவர் ஜெய்சங்கர் வந்து ஐஎஃப்எஸ் ஆபீசரா இருந்தாரு. வாட் வாஸ் த அட்வைஸ் ஹி கேவ்? இவர்களுடைய அட்வைஸுடைய பிரச்சனையாகத்தான் நான் பார்க்கிறேன். ஹவுடி மோடி நீங்கள் நடத்தக்கூடாது என்று இவர் கூறினாரா, இல்லை என்றால் நமஸ்தே ட்ரம்ப் நடத்தக்கூடாது என்று இவர் கூறினார். இந்த 3 பேர்ல யாராச்சும் கூறினார்களா? இதுதான் அன்னைக்கு நல்லா தானே இருந்துச்சு. பிரச்சனை இன்னைக்கு தானே. பிரச்சனை அன்னைக்கு இருந்து இன்னைக்கு இருந்து ஹரி, தெரியாத பேசாதீங்க. 2020 வந்து நீங்க போய் அங்க நின்னாதனாலதான் பைடன் had such a huge problem with you. அவர் வந்து யூசுவலி இந்த ஃபர்ஸ்ட் இயர் இல்லைன்னா செகண்ட் இயர் வந்து ஒரு யுஎஸ் பிரசிடென்ட் வந்து இந்தியாவுக்கு வர வேண்டிய தருணம். ஒபாமா கூட வந்தாரு. ஆனால் இங்க வந்து பைடன் எப்போ வந்தாரு? டு தி ஃபேக் எண்ட் ஆஃப் ஹிஸ் டைம் ஹி கேம். அது முக்கியமான பிரச்சனை. பைடன் வாஸ் சீஸ்ட் ஆஃப் கடைசி நிமிஷத்துல. பைடன் வாஸ் சீஸ்ட் ஆஃப். தட் என்ன வேற ஒன்றும் கிடையாது. நீங்க போயிட்டு இவருக்கு பிரச்சாரம் செஞ்சீங்க, இது ஒரு பக்கம். ஆனால் அது என்னை பொறுத்தவரையில வந்து அப்கோர்ஸ் இட் வாஸ் a gamble that they took. அந்த கேம்பிள் வந்து ஒரு ஃபாரின் அஃபேர்ஸ் மினிஸ்டரோ இல்லை என்றால் ஒரு ஐஎஃப்எஸ் ஆபீசரோ வந்து ஒரு பொலிட்டிக்கல் லீடர்ஷிப்புக்கு சொல்லக்கூடாது, நீங்க பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கணும். ஒண்ணு, அந்த கேம்பிள் வந்து அப்கோர்ஸ் இட் didn't yield fruits. மறுபடியும் நம்ம 2000 இந்த எலெக்ஷனுக்கு முன்னால ட்ரம்ப் எலெக்ட் ஆற இந்த எலெக்ஷனுக்கு முன்னால நாம் பார்த்தோம். ட்ரம்ப் நியூயார்க்ல வந்து he very clearly says மோடி என்ன சந்திக்க வர்றார் என்று அவர் கூறுகிறார். மோடி என்னுடைய நண்பர், he will definitely come and endorse me ன்னு கூறுகிறார். அப்போ ஐஎஃப்எஸ் ஆபீசர் தடுக்கிறாங்க. இவர் செல்லவில்லை. இவர் பைடனை சந்தித்து கமலா ஹாரிஸ் சந்தித்து திரும்பி வந்துடுறாரு. இது அடுத்த ஒரு பிரச்சனையாக பார்க்கிறேன். நீங்க 2020 என்ன ஸ்டாண்டர்ட் ஸ்டாப் யூ ஹியர். கடந்த தேர்தல்ல ட்ரம்புக்கு பிரச்சாரம் செய்தது தவறு, இந்த முறை ட்ரம்பை சந்திக்காதது தவறு. அதனால அவர் கோவப்பட்டு அந்த பகையெல்லாம் காட்டுறாரோ? கன்சிஸ்டன்சி. எஸ் எஸ் எக்ஸாக்ட்லி. யூ ஹேவ் த பாயிண்ட். நீங்க சொன்னீங்கல்ல ஈகோ, திஸ் இஸ் த ஈகோ. 2020 வந்து நான் ஜெயிக்கிறேன்னு சொல்லிட்டு நீங்க வந்து என் பின்னால் நின்னீங்க. 2024 நான் தோப்பேன்னு சொல்லிட்டு நீங்க வந்து யூ டிடன்ட் சப்போர்ட் மீ. இவ்வளவுதான் மேட்டரே, இவ்வளவுதான். இந்த இஷ்யூல வந்து முழுக்க முழுக்க ராங் கைடன்ஸ் ஃப்ரம் தி NSA செக்ரட்டேரியட், ஃப்ரம் தி PMO அண்ட் ஃப்ரம் தி IFS ஆபீசர்ஸ். இந்த IFS ஆபீசர்ஸ் எல்லாம் வந்து அடுத்த போஸ்டுக்காக வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். ஜெய்சங்கர் ஆனாலும் சரி, ஹர்தீப் புரி ஆனாலும் சரி, ஹர்ஷ்வர்தன் ஸ்ரிங்லா இன்னைக்கு வந்து ராஜ்யசபால உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். எப்போ வந்து ஃபாரின் மினிஸ்ட்ரி காலியாகும் இவர் போய் அங்க உட்காரலாம்னு நினைத்து கொண்டிருக்கிறார். என்னை பொறுத்தவரை ஐ கம்ப்ளீட்லி எக்ரி தட் ஒரு பொலிட்டிஷியன் வந்து இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸ் ஒரு அளவுக்கு தெரிஞ்சு வைக்க வேண்டுமே தவிர அதை தாண்டி ஒன்றும் அறிய வேண்டிய அவசியம் கிடையாது. பட் இருந்தால் கூட நம்மளுடைய இந்த பேக் போன் என்பது நிச்சயமாக நம்மளுடைய பியூரோக்ரசி தான். ஏன்னா நமக்கு பப்ளிக் திங்க் டேங்க்ஸ் கிடையாதுன்னு கிடையாது. we do not
என்டார்ஸ் தம், இல்லை என்றால் அவர்கள் வந்து நம்முடைய பாலிசி மேக்கினுடைய பாகமாக கிடையாது. அப்படி இருக்கும்போது யார் நம்மளை கைட் பண்ண வேண்டும் என்றால் பியூரோக்ரசி தான். அந்த பியூரோக்ரசி முழுக்க முழுக்க தன்னுடைய கடமையை செய்ய தவறி இருக்கிறது என்றதால் என்னுடைய பகிரங்கமான குற்றச்சாட்டு. இவர்களை வந்து we should take to task. பட் ஒரு காலத்திலையும் கூட ஒரு பியூரோக்ராட்டும் எங்கேயுமே, அது தமிழ்நாடு ஆனாலும் சரி, இன்னைக்கு பார்த்து கொண்டுதான் இருக்கோம், அம்பாசங்கர் இன்சிடென்ட் பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம், அதுல இருந்து ஆரம்பித்துக் கொண்டு ஒரு ஜெய்சங்கரனுடைய ஃபெயிலியர் ஆனாலும் சரி, யாருடைய ஃபெயிலியர் ஆனாலும் they will never get taken to task. இப்போ இந்த விஷயத்தில் அவங்களுக்கு என்ன ஆப்ஷன்ஸ் இருந்தது? இன்னைக்கு ட்ரம்ப் இந்த டாரிஃப் வார நம்ம மேலே மட்டும் இல்லையா, உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை நாடுகள் மேலேயும் அவருடைய இன்ட்ரெஸ்ட் அட்வான்ஸ் பண்ணுறதுக்கு தொடுக்கிறார். இன்னைக்கு அவர் கேட்கறதெல்லாம் கொடுக்க முடியாது இல்லை, அக்ரிகல்ச்சரில் திறந்து விட முடியாது இல்லை, நம்ம ரஷ்யாலேருந்து ஆயில் வாங்குறத குறைங்கிறாரு, குறைக்க முடியாது இல்லை. வாட் அதர் சாய்ஸஸ் வி ஹேவ்? என்ன செஞ்சிருக்க முடியும் நினைக்கிறீங்க? ரெண்டு விஷயங்கள் இருக்கு ஹரி. ஒன்னு வந்து see, not all countries got hit the same. அப்ப அந்த கேள்வி இருக்கு இல்லையா, உங்களுக்கு இவ்வளவுதான் என்ன லாபிங் பவர் இருக்காண்டு. ஒரு ஸ்ரீலங்காக்கு இருக்கிற லாபிங் பவர், ஒரு பங்களாதேஷுக்கு இருக்கிற லாபிங் பவர், ஒரு பிலிப்பீன்ஸுக்கு இருக்கிற லாபிங் பவர், உடனே ஒரு மாலத்தீவுக்கு இருக்கிற லாபிங் பவர் உங்களுக்கு கிடையாதா? Then what are you doing with such a huge establishment in Washington DC and New York? அந்த கொஸ்டின் எழும்புமா எழுதாதா? ஒன்று. ரெண்டாவதாக, சோ இது ஆயிட்டு 25% போட்டார். இனி அடுத்ததாக என்ன செய்ய முடியும்? நிச்சயமாக my solution will be that நம்ம வந்து இப்ப மோஸ்ட் ஆஃப் அவர் குட்ஸ் எப்படி போகுதுன்னு பாத்தீங்கன்னா, ஒன்னும் அதாவது பல்க் குட்ஸ் போகுது எப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒன்னும் துபாய், இல்லை என்றால் இலங்கை, அதாவது டிரான்ஸ்ஷிப்மெண்ட் ஹப்ஸ், இல்லை என்றால் சிங்கப்பூர், ஆஃப்கோர்ஸ் வெரி லிட்டில் ஹாங்காங். இந்த 3-4 டிரான்ஸ்ஷிப்மெண்ட் ஹப்ஸ் வழியா தான் போகுது. இப்போ if we have the resources that we can add value in any of these countries, நிச்சயமாக நமக்கு அது பாசிட்டிவாக மாறும். அதாவது 25% என்பது இலங்கைக்கு சென்று அங்க வந்து ஒரு டிரான்ஸ்ஷிப்மெண்ட்ல வந்து நாம அது வேல்யூ ஆட்ல காமிச்சா அது 20% வேற வழி கிடையாது. இந்த மாதிரி ஒரு நபரை வைத்துக்கொண்டு ஆப்வியஸ்லி லுக், அவருடைய பிரச்சனை என்ன என்று நமக்கு புரியாது. we will not be able to understand. எங்க இருந்து அவர் வர்றாருன்னு நமக்கு புரியாது. என்னை பொறுத்தவரை இது கம்ப்ளீட் ஒரு ஈகோ இஷ்யூவாக தான் இருக்கிறது. நிச்சயமாக ஃபார்ம் ப்ராடக்ட்ஸ் மட்டும் கிடையாது. அதே மாதிரி பிரிட்டிஷ் எஃப்டிஏ பத்தி சொன்னாங்க. பிரிட்டிஷ் எஃப்டிஏ போறதுக்கு முன்னாடி நேர்களுக்கு விளக்கி சொல்லுங்க, இந்த ட்ரம்ப் டாரிஃப் ஏதோ 2 நாடுகளுக்கு இடையே ஒரு ராஜாங்க பிரச்சனையா, இன்னைக்கு களியக்காவலையில, இங்க கும்முடிப்பூண்டியில நம்ம எல்லாம் பாதிக்கக்கூடிய பிரச்சனையா இந்த டாரிஃப்? how will it affect us? நிச்சயமாக பாதிக்கும். அதாவது இப்ப இங்க என்ன பொருள் உற்பத்தி பண்ணாலும், இப்போ ஒரு 10 மடை பாயிலிருந்து ஆரம்பித்துக் கொண்டு என்ன ஒரு விஷயமானாலும், நம்மளுடைய கருப்பட்டியிலிருந்து ஆரம்பித்துக் கொண்டு கமரக்கட்டிலிருந்து ஆரம்பித்துக் கொண்டு என்ன ஒரு விஷயமானாலும் இன்னைக்கு பிளாங்கெட்டாக 25% வரி நம்மளுடைய பப்படத்திலிருந்து ஆரம்பி. ஆமா, பெரும்பாலும் வந்துருச்சு. Are you talking to me, Hari? Yes sir, yes sir. அதான் நம்மளுடைய என்ன ஒரு இப்ப தமிழ்நாட்டில் இருக்கிற என்ன ஒரு தனித்துவமா மிகுந்த பொருளானாலும் சரி, என்ன ஒரு ஹேண்டிகிராஃப்ட் ஆனாலும் சரி, இல்ல ஒரு பணமர ப்ராடக்ட் ஆனாலும் சரி, இல்ல இப்போ ஒரு 10 மடையினுடைய பாய் ஆனாலும் சரி, காஞ்சிபுரம் சாரி ஆனாலும் சரி, பிளாங்கெட்டாக 25% வரிட்டாங்க. இதே வந்து இப்ப இலங்கையிலிருந்து போயிடுச்சுன்னா நிச்சயமாக அதற்கு வந்து 20% வரி என்று இருக்கிறது. அப்ப என்னுடைய சஜஷன் என்னவென்றால், நீங்க வந்து இது இலங்கைக்கு வந்து ஃபர்ஸ்ட் எக்ஸ்போர்ட் பண்ற மாதிரி எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு அங்க ஃப்ரீ ட்ரேட் ஜோன்ல வந்து வேல்யூ அடிஷன் காமிச்சிட்டு ஒன்னும் கவர் போடுறது இந்த மாதிரி காமிச்சிட்டு அவங்களுடைய ப்ராடக்ட் எடுத்து போடலாம். ஆனா என்ன பிரச்சனைனா ஜிஐ டேக் மட்டும் இருக்காது. அதனால நிச்சயமாக நீங்க குறைத்து தான் விற்க வேண்டும் என்று இருக்கிறது. ஆனா எல்லாத்துக்குமே பிளாங்கெட்டாக வரி என்று வரும்போதுதான் பெரிய பிரச்சனையா இருக்கு. இதுல வந்து இது ஒரு இன்னொரு பெரிய ஒரு இன்டர்நேஷனல் பிரச்சனை இருக்கு. அதனாலதான் இந்த உள்ளூர் பாலிடிக்ஸ்க்குள்ள நான் போக வேண்டாம்னு சொன்னேன். இதுல என்னன்னா, நம்மளுடைய ஹரி, உங்களுக்கு எனக்கும் தெரியும் இந்த ரூல்ஸ் பேஸ்ட் இன்டர்நேஷனல் ஆர்டர் எவ்வளவு முக்கியத்துவம் தெரியும். அந்த ஒரு ரூல்ஸ் பேஸ்ட் இன்டர்நேஷனல் ஆர்டரை வைத்துக் கொண்டுதான் நாம் இன்னைக்கு தமிழர்களுக்கு நீதி கேட்டுக் கொண்டிருக்கிறோம். தமிழர்களை கம்ப்ளீட்டாக கொன்று அத்தனை பேரை வந்து 1.5 லட்சம் பேரை நியர்லி கொன்ற அந்த இலங்கை ஆர்மி மேலையும், அதே மாதிரி அங்க இருக்கின்ற ராணுவ தளபதி மேலேயும் ஆக்ஷன் எதுக்காக கேட்டுக்கொண்டிருக்கிறோம்? எங்க கேட்டுக்கொண்டிருக்கிறோம்? ஜெனீவால கேட்டுக்கொண்டிருக்கிறோம், ஐசிசில கேட்டுக்கொண்டிருக்கிறோம், எவ்வளவோ நபர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த ரூல்ஸ் பேஸ்ட் இன்டர்நேஷனல் ஆர்டர் கொலாப்ஸ் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். WTO வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷனுடைய கொலாப்ஸ் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஏனென்றால் ட்ரம்பினுடைய இந்த தன்னிச்சையான போக்கு இருக்கு இல்லையா, நான் வந்து அங்க போய் குண்டு போடுவேன், நான் உங்க மேல வரி விதிப்பேன் எல்லாம் வரும்போது வந்து இது ஏறத்தாழ இந்த பழைய வேர்ல்டு வார் 2க்கு முன்னாடி இருக்கிற ஒரு சிச்சுவேஷன் இருக்கு இல்லையா, எப்போ வந்து நாம யாரோட வேணாலும் வர்த்தகம் செஞ்சிருக்கலாம், நமக்கு ஒரு பார்ட்டர் சிஸ்டத்துக்கு திரும்பி போய் கொண்டிருக்கிறோம்.
இது வந்து நிச்சயமாக உலக நாடுகளே அப்படியே சிதைக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கிறது. ஆனால் பிரச்சனை என்னவென்றால் டீப்லி கனெக்டட் வேர்ல்ட்ல இப்ப சிதைந்து போகும்போது நிச்சயமாக பல புது பிரச்சனைகள் எழும். இந்த புது பிரச்சனைகள்னால நமக்கு we will not be able to even communicate with each other. அந்த அளவுக்கு வந்துவிடும். நீங்க இதை உள்ளூர் அரசியலாக ஒதுக்கி பார்க்காதீர்கள். This is a problem where the international rules based order is collapsing. அதை பத்தி நாம் கொஞ்சம் பேசுவோம்.